உனக்கு தெரியுமா, சிவனை அடையும் வழி வெளியில தொடங்காது. சிவன் சிலை இல்லை, சிவன் ஒரு உருவம் இல்லை, அவர் ஒரு நிலை. நீ அமைதியாக உட்கார்ந்தபோது, உன் மனசை பார்த்தபோது அவர் அருகில இருப்பார். லிங்கத்துக்கு பூ தேவையில்லை, அவருக்கு பால் தேவையில்லை, உனக்குத்தான் தேவை அகங்காரத்தை பலி கொடுக்க. உன் நான் தான் முதல் பாவம். உனக்கு இருள் தெரியுதா? பயம், பொறாமை, கோபம், இவையெல்லாம் சிவனோட சோதனை. சுடணும். சுட வேண்டியது உலகம் இல்லை, உன் உள்ளே இருக்கிற இருள். உனக்கு இன்னும் கட்டுப்பாடு வேண்டுமா? அப்போ சிவன் வரமாட்டார். நீ விடு, நீ கரை, நீ அழிந்து போ. அப்போதான் அவர் உருவாகுவார். சிவனை அடைய வேண்டியது வழி இல்லை, நீ தடுத்திருக்கும் சுவர்தான் வழி. அந்த சுவர் உடைந்தவுடனே உனக்கு புரியும், சிவன் வெளியில இல்லை, நீதான் சிவன். தென்னாடுடைய சிவனே போற்றி.